எல்லாருக்கும் வணக்கம். அதாவது பகவான் என்ன சொல்றார் அப்படின்னா, ஒவ்வொரு யுகம் முடிவுல தான் பகவான் அவதாரம் பண்ணுவார். அது எப்பன்னா ரொம்ப அராஜகம் எப்ப தலை ஓங்கி நிக்கிறதோ அந்த நேரத்துலதான் பகவான் அவதாரம் பண்ணுவார். அதே மாதிரி இப்ப கலிகாலத்துல நிஜமாவே ராமர் வந்துட்டார். தர்மர் ஆட்சி நடைபெறும். ராமராஜ்யம் மீண்டும் பழையபடிக்கு எப்ப ராமராஜ்யம் தர்மப்படி அப்ப அந்த ராமராஜ்யத்துல பார்த்த யாரும் கஷ்டப்பட மாட்டாளாம். கஷ்டம், கடன், வியாதி, துன்பம், அழுகை, வருத்தம் எதுவுமே இருக்காது. பண கஷ்டம், மன கஷ்டம் எதுவுமே இருக்காது. கூட்டு குடும்பம், ஒற்றுமை எல்லாம் அவ்வளோ ஓங்கின ராமராஜ்யம். எல்லாரும் சந்தோஷமா இருப்பாளாம். அதே மாதிரி இப்ப கலி யுகத்துல எப்ப அயோத்தியா ராமர் கோவில் வந்ததோ இனிமே நம்ம தேசம் முழுக்க ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கு காரணம் யாருன்னா இப்ப நம்ம பிரதமர் மோடிஜி அவர்கள் தான். அது எந்த சந்தேகமே கிடையாது. எவ்வளவு பல போராட்டங்கள், எவ்வளவு நஷ்டம், எவ்வளவு உயிரிழப்பு எல்லாம் தியாகம் பண்ணதுக்கு அப்புறம் இவ்வளவு பெரிய ஆட்சி வந்திருக்குன்னா அது எவ்வளவு துன்பங்கள்லாம் போயிடுதுன்னு அர்த்தம். இனிமே எல்லாமே நமக்கு எல்லாமே நல்லதுதான் நடக்கும். அதனாலதான் கலிகாலத்துல ராமர் அவதாரம் பண்ணியிருக்கார். நம்ம மோடிஜியும் திரும்ப நம்ம நாட்டுக்கு பிரதமர் மீண்டும் நம்ம எல்லாரும் நல்லா இருப்போம், நம்ம தேசம் நல்லா இருக்கும். இனிமே கஷ்டம், கடன், துன்பம், வியாதி எதுவுமே இருக்காது.